இந்த மதரசாவிற்கு என்ன பெயர் சூட்டுவது என்று அவர்கள் சிந்தனையிலே ஆழ்ந்தார்கள். குர்ஆனை திறந்தார்கள். அலிஃப்லாம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அவருடைய கண்களிலே தென்பட்டது. ஹுதாவை எடுத்துக்கொண்டார். அந்த ஹுதாவோடு மிஸ்பாகை சேர்த்தார்கள். மிஸ்பாகை சேர்த்தார்கள் மட்டுமல்ல, அன்பான பெருமக்களே, தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஹுதா என்கின்ற பெயரிலேயே பேர் சூட்டினார். காயிரத்துல் ஹுதா, உம்முல் ஹுதா, ஹாலியா, மஹ்தியா, தாஜுல் ஹுதா, ஹயாத்துல் ஹுதா, முனீருல் ஹுதா, நூருல் ஹுதா என்கிற பெயரை சூட்டினார். எல்லா பெயர்களையும் ஹுதா என்கிற அந்த பெயர் வார்த்தை இறந்தது. விஸ்வாஹுல்லா மீது அவர்களுக்கு எந்த அளவுக்கு அளப்பெரிய அன்பு இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமது உஸ்தாதுமார்களுக்கு கூட தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஹுதாவோடு சேர்த்து பெயர் சூட்டுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அவருடைய மூதாதையர்கள் பரபரியம் பெற்றவர்கள். மதார்ஷா அல்லாஹ் அவருடைய கபரை ஒளியிழக்க செய்வானா. அவருடைய அன்பு புதல்வர் அப்துல் ரஹ்மான் அல்லாஹுடைய கபரை ஒளியிழக்க செய்வானா. அவர்கள் பெற்ற பிள்ளை 4 ஆண் மக்கள். அப்துல் வஹாப் பாய், சாலிஹ் பாய். இந்த 3 பேருடைய அன்பு சகோதரர் தான் அல்லாமா ஷாத், அப்துல் கரீம்,